பெற்றோர்கள் கேட்பார்கள், என்னப்பா என்னவாக நினைக்கிற, என்ன செய்ய லட்சியம் பண்ணியிருக்க, என்ன பொண்ணு நீ என்ன லட்சியம் வச்சிருக்கிற என்று கேட்டால் பொதுவாக வருகிற பதில் நான் டாக்டராக வேண்டும், பொதுவாக வருகிற பதில் நான் வழக்கறிஞராக வேண்டும், பொதுவாக வருகிற பதில் நான் பொறியாளராக வேண்டும். இங்குதான் நீங்கள் லட்சியத்துக்கும் படிப்புக்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சொன்னதெல்லாம் லட்சியம் அல்ல, நீங்கள் தேர்ந்தெடுக்கிற துறை துறை என்பது லட்சியமாகாது. நான் டாக்டராவேன், அது என் துறை. எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிப்பேன், லட்சியம். நான் வழக்கறிஞராவேன், ஏழைகளுக்கு இலவசமாக வாழிடுவேன், லட்சியம். நான் பொறியாளராவேன் என்பது நீ தேர்ந்தெடுக்கிற துறை. ஏழைகளுக்கு 2 லட்சம் ரூபாயில் தீப்பிடிக்காத வீடு கட்டி கொடுப்பேன், லட்சியம். இப்படிப்பட்ட லட்சியங்கள் உருவானால்தான் இந்தியா இறையாண்மை செழிக்கும், உலக நீரோட்டத்தோடு இந்தியா கலக்கும். எந்த ஒரு பேதங்களிலும், எந்த ஒரு யுத்தத்திலும், எந்த ஒரு பஞ்சத்திலும் இந்தியா தமிழ்நாடு எழுந்து நிற்க வேண்டும் என்றால் மனித வளம் வேண்டும். மலைவளம் அல்ல ஒரு நாட்டின் வெற்றி, நதி வளம் அல்ல, மண் வளம் அல்ல. ஒரு நாட்டின் வெற்றி என்பது மனித வளம். அந்த மனித வளத்தை மேம்படுத்துவதற்குத்தான் இந்த விழா இன்று பயன்பட்டிருக்கிறது.